Hi friends, welcome to our channel Son of Masila. ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மைக்கை வாங்கியிருந்தாலும் சரி, இனிமேல் வாங்கி போகிறதுனாலும் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக்கை நீங்கள் வாங்குறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி இந்த மைக்கை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல மைக்கை தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் யாருமே வந்து மைக் கொடுக்கல. ஒரு நல்ல மைக்கு தான். இதை பற்றின அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற வீடியோ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதிலே வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருப்போம். நான் செட்டப் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்தது அப்படின்றதையும் அதில் கிளியராக போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம், இது வந்து நல்ல ப்ராடக்ட்டு, எல்லா யூடியூபர்ஸும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கான டூப்ளிகேட் வந்து நிறையவே இருக்குது. அதனால் வந்து இது டூப்ளிகேட் எப்படி இருக்கும், ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்ற டிஃப்ரென்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாவுடைய யூடியூப் சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பார்கோட் இருக்கும். பார்கோடு பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதை கிழிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்லேயே வந்து எல்லோ கலரில் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும். அது மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரிஜினல். நீங்கள் நல்லா அந்த ஸ்டிக்கரை தூக்கிட்டு மேலே கீழே இந்த நம்ம ரூபா நோட்டெல்லாம் பார்க்கும்போது டபுள் கலர் வரும்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கரை நல்லா திருப்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லோ கலரில் வந்து ஒரு ஷேடாக வரும். அப்படின்னா வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கீங்க. அது வந்து அந்த எல்லோ கலர் ஷேடாக வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கருக்குள்ளே சென்டராக இருக்கும். எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் அது மாதிரி மாறி மாறி தெரியும். நீங்கள் நல்லா வந்து கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் வாங்கியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். டூப்ளிகேட்டில் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து எதுவும் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்கோடு நீங்கள் அந்த ஸ்டிக்கர் எடுத்ததுக்கப்புறம் பார்கோடு வரும். அந்த பார்கோடு கீழே வந்து நம்பர் இருக்கும். அதுதான் வந்து ஒரு செக்யூரிட்டி கோட், அந்த மைக்குக்கான நம்பர்னே சொல்லலாம். அந்த நம்பரை வச்சு தான் இந்த ப்ராடக்ட் வந்து போயோட ப்ராடக்டா இல்லையா அப்படின்றத அவங்க வெப்சைட்டில் வந்து செக் பண்ண முடியும். அந்த நம்பரை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற பார்கோடை உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா போயோட வெப்சைட்டுக்குள்ளே போவோம். போயோட வெப்சைட்லேயே வந்து வீடியோ கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே வந்து இந்த நம்பரை செக் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் நம்பரை போட்டு வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்டா இல்லை டூப்ளிகேட் ப்ராடக்டா அப்படின்றத டீட்டெயில்ஸ் காமிச்சிடும். நம்பர் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்பரை வந்து நீங்கள் கிளியராக பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு நம்பராக போடணும். நானே செக் பண்ணும்போது வந்து நம்பரை மாற்றி போட்டு வந்து ப்ராடக்ட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சு. அந்த மாதிரி வருது அப்படின்னா அது டூப்ளிகேட், அவங்களுடைய ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் வந்து நானே பயந்துட்டேன், இவ்வளோ பார்த்து வாங்கினதும் வந்து டூப்ளிகேட்டாக வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா ஒரு நம்பரை விட்டுட்டு இருந்தேன். எல்லா நம்பரும் சின்னதாக இருக்கிறதுனால கிளியராக வந்து தெரியாது. அதனால் நீங்கள் ஒழுங்காக பார்த்து என்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அதே மாதிரி வந்து கரெக்டான நம்பரை ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா சில நேரங்களில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். அதனால் முதல் டைம் போடும் போதே கிளியராக கரெக்டான நம்பரை போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரிஜினல் ப்ராடக்டா இல்லை டூப்ளிகேட் ப்ராடக்டா. நீங்கள் கரெக்டான நம்பரை என்டர் பண்ணி என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி வரும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் பர்ச்சேஸ் ஆஃப் ஆத்தென்டிக் போயா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கரெக்டான நம்பரை போட்டால் மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து நம்பரை வந்து மாற்றி போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வராது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். அதனால் வந்து நம்பரை போடும் போது கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வந்து வாட்டரை வச்சு செக் பண்ணலாம். வாட்டரை வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்கோட் பக்கத்துலேயே ஒரு நியூக்ளியர் மைக்ரோபோரஸ் மெம்பரைன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் மேலே நீங்கள் தண்ணி எடுத்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா அது மேலே போயான்னு அவங்களுடைய ப்ராடக்ட் நேம் இருக்கும். அந்த ப்ராடக்ட் நேம் வந்து மறைஞ்சிரும். அது மறைஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். நம்ம அந்த தண்ணியை தொடச்சதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகிடும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு துணியை கிளாத்தை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த போயான்ற நேம் வந்து அப்படியே கிளியராக தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இங்க் இருந்தால் இங்கை வச்சு செக் பண்ணலாம். எங்கள்கிட்ட இங்க் இல்லாதனால இங்கை வச்சு செக் பண்ண முடியல. அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயாவுடைய யூடியூப் சேனல்லே வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் வந்து அங்கேயே வீடியோ இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட இங்கு கிடைக்காதனால அதை வந்து செக் பண்ணி காமிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்ட் நேம் போட்டிருப்பாங்க. ப்ராடக்ட் நேம் பக்கத்துலேயே வந்து சின்னதாக மேலே ஏக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு ஆறுன்னு போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். அப்படி போட்டுருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட். அப்படி போடாமல் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லேடி ஃபோட்டோ இருக்கும். அந்த லேடி ஃபோட்டோ வந்து பிரைட்டாக இருந்ததுன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்.
ஒரிஜினல் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அது வந்து மங்கலாக இருக்கும். மங்கலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட். அப்புறம் வந்து பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரிஜினல். மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் கொடுக்காம வெறும் எம்டியாக இருந்தது அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட். இந்த மாதிரி இத்தனை ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம வந்து இது ஒரிஜினலா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஃபுல்லாக வந்து போயாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நாம் எதுவும் புதுசாக சொன்னது கிடையாது. நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து மைக்கை கனெக்ட் பண்ணால் ஃபோனில் வந்து ஒர்க் ஆகலை. மைக்கை கனெக்ட் பண்ணால் நீங்கள் வந்து மேலே ஃபோனுடைய மேலேயே வந்து சிம்பிள் காமிக்கும். உங்களுக்கு வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்து ஒர்க் ஆகலை, ரெக்கார்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மைக் வந்து டைரெக்டாக ஒர்க் ஆகாது. தேர்ட் பார்ட்டி ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்னா டால்பி ஆன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா நல்லாவே ஒர்க் ஆகுது. அதை தாண்டி ஓப்பன் கேமராவும் வந்து நிறைய நல்லாயிருக்கும். அதை தாண்டி வேறு ஏதாவது ஆப் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டால்பி ஆனும் ஓப்பன் கேமராவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டால்பி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் ஆஃப் கொடுத்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோவும் அப்படியே சொல்லிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எதை வேணால் நீங்கள் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய மெமரி கார்டுக்கோ சரி, இன்டர்னல் மெமரிக்கோ அப்படியே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான மைக்கு தான் இந்த ப்ரைஸுக்கு. இப்போ இதிலேருந்து நீங்கள் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி வந்து ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அது இல்லாமல் வந்து ஃபோனில் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணோம். இந்த மைக் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது தெரில, எப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரில அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இதை மாதிரி வந்து டெக் நியூஸ் வந்து நிறைய போட்டுகிட்டே இருப்போம். கவர்மெண்ட் ஸ்கீமும் வந்து நம்ம நிறைய போட்டுட்ருப்போம். அதனால் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.